ஹாய் வீவர்ஸ். நாம இன்னைக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான ஒரு அட்வென்ச்சர்ஸ் மூவி தான் பார்க்க போறோம். இந்த மூவில கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் குறையவே குறையாது. அந்த அளவுக்கு இந்த மூவில செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ அட்வென்ச்சர்ஸை தேடி போறப்ப ரெண்டு பாறையோட இடுக்கலை மாட்டிக்கிட்டு அதுல இருந்து 127 ஹவர்ஸ் ரொம்பவே தப்பிக்கிறதுக்கு போராடி இருப்பாரு. அவரோட போராட்டங்கள் கஷ்டங்களை பத்தி இந்த மூவில ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாங்க. இந்த மூவியோட நேம் 127 ஹவர்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு மெட்ராஸ் டெலிவிஷன். நான் உங்கள் ஆசியா. கதையோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஆரனை தான் காட்டுறாங்க. அவர் தான் இந்த கதையோட ஹீரோ. இவர் அட்வென்ச்சரை தேடி போறப்ப அவருக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்துப்பாரு. ஆனா அவர் சில விஷயத்தெல்லாம் மறந்துடுவாரு. அவங்க அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்கிட்டயுமே நான் எங்க போறேன் எங்க இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டாரு. அந்த டைம்ல அவங்க அம்மா கால் பண்ணப்ப கூட அவர் அந்த கால் அட்டன் பண்ணாம வாய்ஸ் நோட்டை போட்டு வச்சுட்டு அங்கிருந்து அட்வென்ச்சர்ஸ்க்கு தேவையான பழங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அங்க இருந்து ஜாலியா எக்ஸைட்டிங்கோட கிளம்புறாரு. அதுல நம்ம ஹீரோ கொலாய சரியா மூட கூட மறந்துடுவாரு. நம்ம ஹீரோ ஆரன் அட்வென்ச்சர்ஸ்க்கு போகும்போதெல்லாம் ஒரு கேமராவை கையில எடுத்துட்டு போயிட்டு அங்க போற வழியெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கறத ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு எல்லார்கிட்டயுமே ஷேர் பண்ணிட்டு தான் போவாரு. இந்த வாட்டி அவரு சூஸ் பண்ணிருக்கிற இடம் ப்ளூ ஜாயின் கேனியன் அப்படிங்கிற ஒரு மலைத்தொடருக்கு தான் போறாரு. அங்க ஃபர்ஸ்ட் சைக்கிளிங்ல தான் போய்கிட்டு இருக்காரு. அங்க போற வழியில அங்க இருக்கிற நேச்சர் எல்லாத்தையுமே ரசிச்சுக்கிட்டு அவ்வளோ ஜாலியா போய்கிட்டு இருக்காரு. அப்போ சைக்கிள் இருந்து கீழே விழுந்தப்ப கூட அதை பெருசா எடுத்துக்காம அதையும் ஒரு மெமரிஸா தான் வச்சுக்கிட்டு மறுபடியும் சைக்கிளிங் பண்ணி போய்கிட்டே இருக்காரு. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது தூரத்துல ரெண்டு பொண்ணுங்க வழி தெரியாம நின்றுட்டு இருக்கிறத நம்ம ஆரன் பாக்குறாரு. அவர் பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டாரு இந்த பொண்ணுங்களுக்கு வழி தெரியல, நம்ம போயிட்டு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்டையும் நீங்க போற இடத்துக்கு எனக்கு வழி தெரியும், நான் சொல்றேன், நீங்க ஏன் கூட வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ரெண்டு பொண்ணுங்களும் முன்ன பேரும் தெரியாதவங்க கூட எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவரு மாஸ்க் கலட்டிடுறாரு. மாஸ்க் கலட்டினதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது இவர் சாகச வீரர் அப்படின்னு சொல்லிட்டு சரி இவர் கூட போவோம் அப்படின்ட்டு ரெண்டு பொண்ணுங்களுமே ஜாலியா பேசிட்டு இவர் கூட கிளம்புறாங்க. அப்போ இவரோட அட்வென்ச்சர் ஸ்டோரி எல்லாம் சொல்லிக்கிட்டே வராரு. இப்பதான் இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் இவரை பார்த்ததுமே ஒரு தைரியம் வந்துச்சு. இவரும் அந்த ரெண்டு பள்ளத்தாக்க தாண்டறதுக்காக நின்றுட்டு இருக்காரு. ஆயிரனும் அந்த ரெண்டு பொண்ணுங்களை கூப்பிடுறாங்க. வாங்க இதுலதான் நம்ம இப்ப சரிக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்போ 3 பேருமே ரெடியா இருக்காங்க. ஆரன் சொல்றாங்க எதுக்குமே பயப்படாதீங்க, இதுக்கு கீழே ஒரு அழகான இடம் இருக்கு அப்படின்ட்டு ரெண்டு பேர்கிட்டயும் தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் இவ்வளோ பெரிய ஹைட்ல இருந்து நம்ம எப்படி குதிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆரன் சொல்றாங்க ரெண்டு பேரும் பயப்படாதீங்க, இந்த இடத்துக்குலாம் நான் ஆல்ரெடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்லிக்கிட்டு இங்க இருந்து 1 2 3 சொல்லிட்டு குதிக்கிறாரு. அவர் குடிச்ச ஸ்பீட்ல அங்க ஒரு நீச்சல் குளம் மாதிரி அழகான ஒரு இடம் இருக்கும். அதுக்குள்ள ஆரன் குதிச்சிட்டாரு. அதை பார்த்ததுமே அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆரன் வந்து சொல்றாங்க வாங்க கேர்ள்ஸ் குதிங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்ட அந்த ரெண்டு பொண்ணுங்களும் சரி நம்ம குதிச்சே ஆகணும்ட்டு ஒரு பொண்ணு அதுல குதிச்சிடுறா. அப்புறம் இன்னொரு பொண்ணும் இவ குதிக்கிறத பார்த்துட்டு அவளும் அந்த இடத்துல குதிச்சிடுறா. அவங்களுக்கு இந்த நீரை கண்டதுமே ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. இப்படி ஒரு நீச்சல் குளம் இங்க இருக்கிறது எங்களுக்கு தெரியாது, ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ஜாலியா அந்த நீச்சல் குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆரனும் சரி டைம் ஆகுது, நான் அடுத்த அட்வென்ச்சரை தேடி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க கிட்ட வழியெல்லாம் சொல்றாரு நம்ம ஆரன். இதெல்லாம் கேட்ட அந்த ரெண்டு பொண்ணுங்களும் சரி நம்ம கடைசியா செல்ஃபி எடுத்துப்போம்னு சொல்லிட்டு செல்ஃபியும் எடுத்துக்கிறாங்க. அந்த ரெண்டு பொண்ணுல ஒருத்திக்கு நம்ம ஆரனை ரொம்பவே பிடிச்சிருச்சு. அதனால ஆரன் கிட்ட நான் வந்து சண்டே ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றேன், அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்றாங்க. அதுக்கு ஆரன் சொல்றாங்க கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அடுத்த அட்வென்ச்சரை தேடி போறாரு நம்ம ஆரன். ரெண்டு பொண்ணுங்களும் ரொம்பவே மிஸ் பண்றாங்க ஆரனை. இதுக்கப்புறம் நம்ம ஆரன் வந்து ஜாலியா அங்க இருக்கிற இடத்தெல்லாம் ரசிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு. ஆரனுக்கு சாகசம் பண்றதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். அதனால எந்த சவாலையுமே செம்மையா ஹேண்டில் பண்ணுவாரு. அப்படிதான் ரெண்டு பாறைக்கு இடையில ஒரு பள்ளத்தாக்க பாக்குறாரு. இந்த பள்ளத்தாக்க தாண்டி போனாதான் அவர் வேற இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கஷ்டப்பட்டு மேல ஏறுறாரு. அப்படி ஏறும்போது அவரு எதிர்பாராத விதமா ஒரு பாறைக்கு மேல காலை வச்சிடுறாரு. அந்த பாறையில காலை பேலன்ஸ் பண்ணி அங்க இருந்து வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவோ ட்ரை பண்றாரு. பட் அந்த பாறை வந்து இருக்க கீழே இறங்கிக்கிட்டே போகுது. நம்ம ஆரனும் அந்த பாறையை பிடிச்சிட்டு இறங்கும் போது எதிர்பாராத விதமா அந்த பாறை உருண்டு அப்படியே ஆரனோட கை மேல விழுந்துருச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஆரன் கை மேல அந்த பாறை விழுந்திருக்கு. அவரால் அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் கூட அசையவே முடியல. அங்க இருந்து இந்த பாறையை எடுக்கிறதுக்கு யாராவது ஒருத்தவங்களோட ஹெல்ப் இருந்தா மட்டும்தான் அந்த பாறையை தூக்க முடியும். பட் அந்த இடத்துல சுத்தி முத்தி பார்த்து யாருமே இல்ல. அதனால ஆரன் வந்து ஒரு முடிவு பண்றாரு, நம்ம கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு இந்த பாறையை எப்படியாவது உடைச்சி நம்ம கையை காப்பாத்தி இங்க இருந்து தப்பிச்சாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவர் கையில இருக்கிற ரோப்பு எல்லாத்தையுமே வச்சு அவர் மேல கட்டிக்கிறாரு. பட் அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவரால் அந்த பாறையை எடுக்கவே
எடுக்கவே முடியல. இப்பதான் அவரு யோசிக்கிறாரு, நம்ம வரதுக்கு முன்னாடி நம்ம யார்கிட்டயாவது இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாவது அவங்க நம்மள தேடி வருவாங்க. பட் நம்ம யார்கிட்டயுமே இன்ஃபார்ம் பண்ணாம இந்த இடத்துல வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு கோவத்துல அந்த பாறைய எட்டி உதைக்கிறாரு. பட் அவரால முடியல. ஒரு கையோட அவரால ஒண்ணுமே செய்ய முடியல. சரி நம்ம கொண்டு வந்திருக்க அந்த தண்ணி பாட்டில்ல இருக்க தண்ணியாவது குடிப்போம்னு சொல்லிட்டு அந்த தண்ணிய குடிக்கிறாரு. பட் அந்த தண்ணி குடிக்கும்போது கூட ஒரு யோசனை தான் அவருக்கு வருது. நம்ம எவ்வளவு நேரம் இங்கேயே மாட்டிட்டு இருப்போம் தெரியாது. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய குடிச்சு சேர்த்து வைக்கிறாரு. அவர் கையில இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மேல வச்சு கேமரா வச்சு அவர் பட்ட கஷ்டம் எல்லாத்தையுமே அங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கத்தி இருக்கும் அவர் கையில. அந்த கத்திய வச்சு அந்த பாறைய குத்திக்கிட்டே இருக்காரு. பட் அது வந்து சைனா கத்தி எப்பவுமே மொக்கையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல கூட அந்த வீடியோல காமெடியா பேசிக்கிட்டு இருக்காரு. பட் அவரால அந்த பாறைய கடைசி வரைக்கும் எடுக்கவே முடியல. இப்படியே நேரம் ஆகிக்கிட்டே தான் இருக்கே தவிர அந்த இடத்துக்கு யாரும் வர மாதிரி தெரியல. நம்ம ஹாரனுக்கு வந்து ஒரு யோசனை தோணுது. இப்படியே நம்ம 2-3 நாள் இருந்தோம்னா அவ்வளவுதான், நம்மளோட கதை முடிஞ்சு போயிடும். ஆனா அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இந்த பாறை எடுக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா இவர் பண்ற எல்லா விஷயத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. அங்க கத்தி கத்தி பாக்குறாங்க, யாராவது இருக்கீங்களா, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கும்போது அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் திடீர்னு அவருக்கு ஞாபகத்துக்கு வராங்க. நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட கூட எதுவுமே சொல்லாம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அப்போ அவர் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை பெய்யுது. மழை பெஞ்சு அந்த இடம் ஃபுல்லாவே தண்ணி ஆயிடுது. அப்ப ஆரணிக்க என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் கையில இருக்கிற ரோப்பை டைட்டா கட்டிக்கிட்டு அங்க இருந்து அந்த பாறை எடுத்து எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் அந்த இடத்துக்கு மழை தண்ணிலாம் நிறைய வந்து அந்த இடத்துல வெள்ளம் வந்த மாதிரி ஆயிடுது. அதனால நம்ம ஆரணும் இதுதான் சரியான நேரம், இந்த நேரத்துல நம்ம அந்த பாறையை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறையை தூக்கி தூக்கி பாக்குறாரு. கடைசியா ஒரு வழியா அந்த பாறையை எடுத்துடுறாரு. அவரோட கையையும் எடுத்துட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட அந்த இடத்துல இருந்து மேல வந்துடுறாரு. மேல வந்துட்டு அப்பாடா தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பேரு மூச்சு விட்டு அவர் காரை எங்க நிப்பாட்டி வச்சிருக்காரோ அந்த இடத்துக்கு போயிடுறாரு. அங்க மலையில காரை வேகமா ஓட்டிட்டு போயிட்டு யார்கிட்டயாவது நம்ம ஹெல்ப் கேட்கணும்னு சொல்லிட்டு அவர் கேர்ள் ஃப்ரெண்டை தேடி தான் போறாரு. அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு என்னை சீக்கிரமா காப்பாத்து, என் உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவருக்கு நடந்த கஷ்டத்தை எல்லாம் சொல்லி காட்டுறாரு. பட் அது எல்லாமே இவரோட கனவுல தான் நடக்குது. அவர் இன்னும் அந்த மலை இடத்துல தான் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவரால் கொஞ்சம் கூட அந்த இடத்த விட அசையவே முடியல. இப்படியே அவர் கனவுலயே ஒண்ணு ஒண்ணா நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் நம்ம 2 நாள் இங்க இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம உயிர் பொழைக்கவே முடியாது, நம்ம கையில இருக்கிற தண்ணியும் காலி ஆயிடுச்சு. அதனால சொல்லிட்டு அவரு யூரினியே எடுத்து அவர் தண்ணியா குடிக்கிறாரு. அப்போ அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவரோட நினைவுக்கு வந்துகிட்டே போறாங்க. அது மட்டும் இல்லாம அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே அவர் நினைச்சு பார்த்து ரொம்பவே அந்த இடத்துல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியோட கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஆனா இப்போ நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், அது முடியாம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாரு. அவருக்கு எதிர்காலத்துல குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும் அதை எல்லாத்தையுமே அவரு திங்க் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சாக கூடாது, எப்படியாவது நம்ம இங்க இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கையில இருக்க கத்திய வச்சு அவரோட கையை வெட்டுறதுக்கு முடிவு பண்றாரு. என்னதான் இருந்தாலும் ஒரு கை இல்லாம எல்லாம் வாழலையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ பல போராட்டங்களுக்கு பிறகு அவரோட கையவே அந்த பாறைக்கு இடையில இருந்து வெட்டிட்டு அங்க இருந்து ஒரு துணியை சுத்திட்டு அங்க இருந்து ரோப் மூலமா கட்டி எப்படியோ அங்க இருந்து மேல வந்துடுறாரு. மேல வந்துட்டு யாராவது இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனா யாருமே இல்ல. அவருக்கு தண்ணி தாகம் பயங்கரமா அடிக்குது. அங்க இருந்து இவர் ஓடி போய் பாக்குறாரு. அப்போ ஒரு குளம் மாதிரி இருக்கும். அதுல இருக்கிற தண்ணியை பிடிச்சி தன்னோட தாகத்தை தீத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவரோட நல்ல நேரம் அங்க ஒரு ஃபேமிலி வராங்க. அவங்க இவரை பார்த்ததுமே அவங்களுக்கு தண்ணி தான் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட். அவரும் அந்த தண்ணியை வாங்கி முடக்குன்னு குடிச்சிடுறாரு. இவரோட தாகத்தை பார்த்து அந்த 2 பேருக்கும் மனசே கேட்கவில்லை. இவருக்கு நம்ம கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹெலிகாப்டர் கூட்டிட்டு வரதுக்கு போயிடுறாங்க. அவங்களும் ஒரு ஹெலிகாப்டர்லாம் அரேஞ்ச் பண்ணி இவரை அந்த ஹெலிகாப்டர்ல உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு அவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அவரை பழைய மாதிரி ஆக்கிடுறாங்க. பட் அவருக்கு ஒரு கை தான் போயிடுச்சு. தன்னோட கையவே விட்டுட்டு வந்துட்டாரு. இருந்தாலும் அவரோட சாகசத்தெல்லாம் விடவே இல்லை. அந்த ஒத்த கையோடையே அவர் மலை ஏறுறாரு. அது மட்டும் இல்லாம ஸ்விம் பண்றாரு. இது எல்லாத்துக்கும் மேல அவர் ஃபேமிலியோட பயங்கரமா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இவர் எதிர்பார்த்த மாதிரியே இவருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த மூவி எடுத்திருக்காங்க. நான் கொடுத்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.